வன்முறையை கைவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு தயார். மாவோயிஸ்டுகளுக்கு மன்மோகன் அழைப்பு. சீக்கிய இளைஞர்களை தீவிரவாதிகளாக மாற்றுகிறது பாகிஸ்தான். மத்திய உள்துறை அமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டு. ராஜஸ்தான் அணி உரிமையாளரிடம் திடீர் விசாரணை. கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் டெல்லி போலீஸ் நடவடிக்கை. தேர்தல் பணிக்குழுக்கள் அமைப்பதில் பாஜக தீவிரம். மோடியை முன்னிறுத்துவதால் வலுக்கிறது மோதல். வணக்கம். மாவோயிஸ்டுகளை ஒடுக்கும் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான முதலமைச்சர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், ஜனநாயக நாட்டில் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்திற்கு இடமில்லை என்றார். மாவோயிஸ்டுகளை ஒடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறிய பிரதமர், இடதுசாரி தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் முறியடிக்க மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். In view of the criticality of this requirement, I would urge you once more to explore how we can achieve even better coordination between the center and the states. I also believe that the time has now come to view the challenges of terrorism, communal violence and left-wing extremism in a holistic manner. மாவோயிஸ்டுகள் வன்முறையை கைவிட்டால் மட்டுமே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மன்மோகன் சிங் தெரிவித்தார். இதனிடையே தேசிய தீவிரவாத தடுப்பு மைய திட்டத்தில் இடம்பெற்றுள்ள மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் ஷரத்துக்களுக்கு குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் மாநாட்டில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சர்ச்சைக்குரிய ஷரத்துக்களை நீக்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலையற்ற சீக்கிய இளைஞர்களை பாகிஸ்தான் அரசு தீவிரவாதிகளாக மாற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் சுசில்குமார் ஷிண்டே பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், ஜிகாதி தீவிரவாதிகளால் இந்தியா தொடர்ந்து அச்சுறுத்தலை சந்தித்து வருவதாக கூறினார். பஞ்சாப் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சீக்கிய இளைஞர்களுக்கு பாகிஸ்தானில் உளவு அமைப்பான ISI தீவிரவாத பயிற்சி அளிப்பதாகவும் ஷிண்டே குற்றம் சாட்டினார். There have been some significant development on the Sikh militancy front. Its commanders based in Pakistan are under pressure from ISI to further ISI's terror plans, not only in Punjab but also in other parts of the country. The Sikh youths are being trained in ISI facilities in Pakistan. And predictions and interrogations have revealed use of jail cadres, unemployed youth, the criminal and smugglers by Pak-based Sikh terror groups for facilitating terror attacks. பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் செயல்படும் தீவிரவாத பயிற்சி முகாம்களின் எண்ணிக்கை கடந்த சில வருடங்களில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் 20க்கும் மேற்பட்ட தீவிரவாத முகாம்கள் தொடர்ந்து செயல்படுவதாகவும் ஷிண்டே கூறினார். கிரிக்கெட் சூதாட்டம் தொடர்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ராஜ் குந்த்ராவிடம் டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கிரிக்கெட் சூதாட்டத்தில் ராஜஸ்தான் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அணி வீரர்களுக்கு சூதாட்ட தரகர்களிடம் இருந்த தொடர்பு குறித்து தெரியுமா என்பது பற்றி ராஜ் குந்த்ராவிடம் போலீசார் விசாரித்ததாக தெரிகிறது. மேலும் நிழல் உலக தாதாக்கள் தாவூத் இப்ராஹிம் மற்றும் சோட்டா ஷக்கீல் குறித்தும் ராஜ் குந்த்ராவிடம் போலீசார் விசாரித்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் உரிமையாளர் ஸ்ரீனிவாசனிடமும் விசாரணை நடத்த மும்பை மற்றும் டெல்லி போலீசார் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சூதாட்ட புகாரில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட வீரர்கள் 3 பேர் மற்றும் தரகர்கள் உட்பட 26 பேர் மீது திட்டமிட்ட குற்றம் மற்றும் தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஸ்ரீசாந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை நிராகரித்த டெல்லி நீதிமன்றம் ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட 23 பேருக்கு ஜூன் மாதம் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் 7ஆம் தேதி மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய உள்ளனர்.
பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியை முன்னிலைப்படுத்துவதால் எவ்வித மாற்றமும் ஏற்பட்டு விடாது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெகதாம்பிகா பால், பாரதிய ஜனதாவில் உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் வலுத்து வருவதாக கூறினார். மோடியை முன்னிலைப்படுத்த அக்கட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், மோடியின் வருகையால் தேசிய அரசியலில் எவ்வித மாற்றமும் ஏற்பட்டு விடாது என்றார். देखिए, भारतीय जनता पार्टी में लड़ाई चल रही कि कौन नंबर 1 हो, कौन नंबर 2 हो, कौन नंबर 3 हो. वहां पे आज यही नहीं तय हो रहा है कि कौन नंबर 1 होगा. और भारतीय जनता पार्टी के लोगों को शायद एहसास है कि आगे कभी भारतीय जनता पार्टी नंबर 1 हो पाएगी कि नहीं हो पाएगी. 2 दिन पूर्व अडवाणी जी ने जिस तरीके से नरेंद्र मोदी से बेहतर शिवराज सिंह जी मध्य प्रदेश के मुख्यमंत्री को बताया था, और फिर जिस तरीके से उसमें उसको लेकर के घमासान हुआ या अंतर्कलह हुआ, और आज भी चुनाव अभियान के लिए अगर झंडी दे रहे हैं अडवाणी जी नरेंद्र मोदी को. இதனிடையே நரேந்திர மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவர் பதவி அளிப்பது குறித்து எல்கே அத்வானியுடன் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள அத்வானியின் வீட்டில் அவரை சந்தித்து பேசிய ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னிறுத்துவது குறித்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் மோடியை மட்டும் முன்னிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அத்வானி, மோடி மற்றும் நிதின் கட்கரி இருவரையும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதற்காக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தனியாகவும், இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தலுக்கு தனியாகவும் தேர்தல் பணிக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அத்வானி கூறியுள்ளார். இது தொடர்பாக கோவாவில் நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழுவில் இறுதி முடிவெடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் முன்னிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் ரேண்டம் எண்ணை அண்ணா பல்கலைக்கழக இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்துள்ள 1,89,000 மாணவர்களுக்கு கணினி மூலம் 10 இலக்க எண்கள் வழங்கப்படும். ஒரே கட் ஆஃப் மதிப்பெண், 4வது பாட மதிப்பெண், பிறந்த தேதி என அனைத்தும் ஒரே மாதிரியாக வரும். மாணவர்களில் யாரை முதலில் கலந்தாய்வுக்கு அழைப்பது என்பது இந்த ரேண்டம் எண் மூலம் தீர்மானிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 15 முதல் 20 மாணவர்களுக்கு ரேண்டம் எண் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். எனவே இந்த ஆண்டும் இதே எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு ரேண்டம் எண் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 12ஆம் தேதி ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. வரும் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு விளையாட்டு பிரிவினருக்கான கவுன்சிலிங்கும், வரும் 20ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங்கும் நடைபெற உள்ளது. 21ஆம் தேதி முதல் பொது பிரிவினருக்கான கவுன்சிலிங் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளன. பழனியில் ஆந்தரத்தில் நின்ற ரோப் கார், பரிதவித்த பக்தர்கள் ஊஞ்சல் மூலம் மீட்பு. தீயணைப்பு துறையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் நியமனம். புதுச்சேரியில் தீயணைப்பு வீரர்கள் வேலை நிறுத்தம். நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காகவே காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அஞ்சலி செலுத்துவதற்காக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காயிதே மில்லத்தின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மு க ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ஒவ்வொரு ஆண்டும் காயிதே மில்லத்துக்கு திமுக மரியாதை செலுத்தி வருவதாக கூறினார். இன்று எதிர்பாராத வகையில் காலையிலே பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மதியம் 1:30 மணி அளவில் இங்கு வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாக செய்தியை பார்த்ததற்கு பிறகு எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது என்று சொன்னால், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் விரைவிலே வந்துவிடுமோ என்கிற ஒரு எண்ணம் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே தேர்தல் வந்தால்தான், தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வழக்கம். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய விளம்பரத்தை பார்க்கிற போது அந்த எண்ணம்தான் இன்றைக்கு எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சியினரும் முஸ்லிம் அமைப்புகளும் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா பிற்பகலில் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மலை கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற ரோப் கார் பாதி வழியில் அந்தரத்தில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரோப் கார் பாதியில் நின்றதால் அதில் பயணம் செய்த பக்தர்கள் அலறினர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கோவில் பணியாளர்கள் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஊஞ்சல் கட்டி பக்தர்களை மீட்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். பேரிங்குகள் பழுதானதே ரோப் கார் பாதியில் நிற்க காரணம் என்று கூறப்படுகிறது. ரோப் கார் பாதியில் நின்றுவிட்ட நிலையில் பத்திரமாக உயிர் தப்பியதை வாழ்நாளில் மறக்க முடியாது என்று மீட்கப்பட்ட பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் ரோப் காரில் வரலான்னு பார்க்கும்போது நம்ம ரோப் கார் ஏதோ ப்ராப்ளம் நின்றுச்சு நடுவில். அப்புறம் போலீஸ்மேன், ஃபயர் சர்வீஸ், கோயில் ஸ்டாஃபெல்லாம் வந்து நல்ல விதமாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இப்போ சேஃபாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்காங்க, அவங்களையும் மீட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல விதமாக முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறோம். பழனி மலைக்கோவிலுக்கு 2004ஆம் ஆண்டில் 4 கோடி ரூபாய் செலவில் ரோப் கார் வசதி ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் பக்தர்கள் 250 பேர் வரை பயணம் செய்ய முடியும். ஆனால் ரோப் கார் அடிக்கடி பழுதடைந்து விடுவதாக பக்தர்கள் புகார் கூறியுள்ளனர். பழுது காரணமாக ரோப் கார் இயக்குவது அடிக்கடி நிறுத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதனை மறுத்துள்ள கோயில் நிர்வாகம் ரோப் காருக்கு கடந்த ஜூலையில் 660 மீட்டர் இரும்பு கயிறு புதிதாக பொருத்தப்பட்டதாக கூறியுள்ளனர். கோயில் ரோப் கார் இதுவரை 2 முறை விபத்துக்குள்ளாகி உள்ளது. ரோப் கார் விபத்தில் பக்தர்கள் உயிரிழந்த சோக சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இருப்பினும் ரோப் காரை இயக்குவதில் கோவில் நிர்வாகம் அலட்சியமாகவே செயல்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் தீயணைப்புத்துறை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை துவக்கியுள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் பணியிடத்திற்கு 50 வயதிற்கு மேற்பட்ட முன்னாள் ராணுவத்தினரை நியமனம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை நடத்துகின்றனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பிராந்தியங்கள் உட்பட புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் உள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு இணையான ஊதியம் மற்றும் 8 மணி நேர வேலை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 7 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். எங்களுடைய எதிர்ப்பை இந்த தீயணைப்பு துறைக்கும் நிர்வாகத்திற்கும் புதுவை அரசாங்கத்திற்கும் தெரிவிப்பதற்காக இன்று முதல் 1 வார காலத்திற்கு தீ விபத்து மட்டும் அட்டன் பண்ணுவது என்றும் மற்ற எந்த தீயணைப்புத்துறை சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்வதில்லை என்றும் முடிவு செய்து தீயணைப்பு ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் ஃபயர் கால் மட்டும் அட்டன் பண்ணி பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அவர்களுக்கு மட்டும் சேவை செய்வது என்று முடிவு செய்து மற்றபடி துறை சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்வதில்லை என்று முடிவு செய்து இன்று முதல் உள்ளிருப்பு போராட்டமாக நடத்தி கொண்டும் இருக்கிறோம். புதுச்சேரி அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் ஆர்வம் உள்ள படித்த இளைஞர்களை தீயணைப்பு வீரர் பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வள்ளியூர் மற்றும் நான்குநேரி ரயில் நிலையங்களில் தட்கல் முன்பதிவு பயணச்சீட்டு எடுப்பதில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவசர பயணமாக திடீரென்று வெளியூர் பயணம் செல்ல வள்ளியூர் மற்றும் நான்குநேரியில் ரயில் நிலையங்களில் புரோக்கர்களை அணுகினால் மட்டுமே தட்கல் டிக்கெட் வாங்க முடியும் என்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். இதனால் வழக்கமான கட்டணத்தை விட கூடுதல் பணம் கொடுத்து டிக்கெட் பெற வேண்டியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வள்ளியூர், நான்குநேரி ரயில் நிலையங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்பதும் ரயில் பயணிகளின் புகாராக உள்ளது. இந்த டிக்கெட் வந்து லைன்ல கியூல கொடுக்காம புரோக்கர் மூலமாக டிக்கெட் கொடுக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு வந்து டிக்கெட் சரியான முறையில் பயனடையாம புரோக்கர் மொத்த டிக்கெட்டு 15, 10, 7 எடுத்துறாங்க. உண்மையான பயணச்சீர்கள் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை நாங்களே ரயில்வே நிர்வாக அதிகாரிகளும் உடந்ததுக்கு கமிஷன் ஆகிட்டு இந்த மாதிரி டிக்கெட்டை விநியோகம் பண்ணுறாங்க. வசதி, தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதிகள்லாம் இல்லை. அதனால பொதுமக்கள் பெரும் அவதிப்படுறாங்க. அதுக்காக நிர்வாகத்துறையிலேருந்து முறையான முறையில் சரியான முறையில் நிர்வாகத்திலிருந்து பாதுகாப்பு எடுத்து இந்த பணிகளை சிறக்க செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புரோக்கர்களின் ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும், அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ரயில்வே நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்து கூறியும் நடவடிக்கை இல்லை என்று பயணிகள் கூறியுள்ளனர். வள்ளியூர், நான்குநேரி ரயில் நிலையங்கள் திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்தில் வருவதே காரணம் என்று அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இந்த ரயில் நிலையங்களை மதுரை ரயில்வே கோட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய குளத்தில் அரசு மதுக்கடையில் மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததில் 12 லட்சம் மதிப்புள்ள மது பாட்டில்கள் சேதமடைந்தன.
தென்கரை திருவள்ளுவர் சிலை அருகில் உள்ள மதுக்கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த மது பாட்டில்களை திருடியுள்ளனர். அதோடு கடையில் இருந்த மது பாட்டில்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பினர். காலையில் கடைக்கு வந்த பணியாளர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவம் அறிந்து கடைக்கு வந்த போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்களும் மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இரவு 10 மணிக்கு மேலே சரக்கு இறக்கி வச்சுட்டு போனோம். திரும்ப வந்து பார்க்கும்போது தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு அதிகாரிகள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. மொத்தம் வந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் எரிஞ்சு நாசமாயிருக்கு. கடந்த மாதம் இதே கடையில் திருடர்கள் 90,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை திருடிச் சென்றதும் கைலாசப்பட்டியில் உள்ள அரசு மதுக்கடைக்கு தீ வைத்துவிட்டு கொள்ளையடித்த சம்பவமும் நடந்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களை காப்பாற்ற பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் ஆண்டுதோறும் ஜூன் முதல் தேதி பாசனத்துக்கு திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பாண்டில் ஜூன் 15ஆம் தேதி அணைகளை திறக்க மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. தாமதமாக திறப்பதால் பயிர்கள் கருகி அழியும் சூழல் உருவாகி உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வாழைகள்லாம் இப்போ ஆயிரக்கணக்கான வாழைகள்லாம் நஷ்டம் ஆகிட்டு போட்டு ஒரு வெள்ளம் விட்டா எங்களுக்கு ஓரளவு நாங்கள் தப்பும் இல்லாமல் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு போவோம். 15ஆம் தேதி திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்ன திறந்தா கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவமழை தேவையான அளவு பெய்யாத நிலையில் அவ்வப்போது பெய்யும் சாரல் மழையாலும் பயனில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள கடுக்கரை, காட்டுப்புதூர், பாஞ்சி, திடல், ஆஞ்சு கிராமம், மகாராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பயிரிடப்பட்டுள்ள வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீர் இன்றி வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் 3 ஆண்டுகளில் 54 பேர் படுகொலை. கொலையாளிகளை கைது செய்ய முடியாமல் போலீஸ் திணறல். கிரிக்கெட் சூதாட்டத்தில் கோடிக்கணக்கில் கள்ள நோட்டு. பாகிஸ்தான் குறித்த திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். திருநெல்வேலி மாநகரத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 54 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரம்மா என்பவர் மாநகர காவல் ஆணையரிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு தாக்கல் செய்து இந்த விவரங்களை பெற்றுள்ளார். பாளையங்கோட்டையில் மட்டும் 13 பேரும், பெருமாள்புரத்தில் 11 பேரும், தச்சநல்லூரில் 7 பேரும் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பழிவாங்கும் நோக்கத்திலும் பணத்துக்காகவும் ஆள் மாறாட்டத்திலும் கொலைகள் நடந்துள்ளன. டக்கமால்புரத்தில் நடந்த 2 தம்பதி கொலையில் காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டதும் சிபிசிஐடி போலீசாரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. பணத்துக்காக கொலைகள் நடைபெறுதா அல்லது நகை பொருளுக்காக கொலைகள் நடைபெறுதா, இந்த கொலைகள் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தகவல் அறியும் சட்டத்தில் நான் திருநெல்வேலி சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு வந்து தகவல் அறியும் சட்டத்தில் தகவல் கேட்டிருந்தேன். அந்த தகவலின் அடிப்படையில் கடந்த 2010 ஜனவரியிலிருந்து 2013 பிப்ரவரி மாதம் வரைக்கும் எத்தனை கொலைகள் நடைபெற்றது, அது எதற்காக நடைபெற்றது, மோட்டிவேஷனில் நடந்த கொலைகள் என்னன்னு சொல்லி விரிவாக கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த தகவல் என்னன்னு பார்த்தா, கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 54 கொலைகள் இந்த திருநெல்வேலி சிட்டியில் மட்டும் நடந்திருக்கு. திருநெல்வேலி மாநகரில் கடந்த ஆண்டில் எத்தனை பேருக்கு துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட்டது என்ற கேள்விக்கு 48 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 32 பேரிடம் மட்டுமே துப்பாக்கி உள்ளதாகவும் மீதமுள்ள 16 பேரிடம் இருந்து உரிமம் இருந்தும் துப்பாக்கி இல்லாததும் தெரியவந்துள்ளது. தகுதியில்லாத பலருக்கு துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதை தடுக்க காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். குறைந்த செலவில் அதிக லாபம் தருவதால் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் முயல் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். வேட்டப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பண்ணைகள் அமைத்து முயல்களை வளர்த்து வருகின்றனர். வெள்ளை மற்றும் சாம்பல் ஜெயண்ட், சோவியத் சின்சாலா, நியூசிலாந்து வெள்ளை உள்ளிட்ட ரகங்களில் முயல்கள் இங்கு வளர்க்கப்படுகின்றன. கறிக்காக மட்டுமின்றி அழகுக்காகவும் ஆய்வகங்களில் சோதனைக்காகவும் இந்த முயல்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகின்றன.
அதே சமயம் முயல் வளர்க்க அரசு மானிய விலையில் உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி தரணும். மற்றபடி பேங்க்கில் வந்து லோன் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான வசதிகள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மூலியமாகவே வந்திருக்க ரிசர்ச் சென்டரில் இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இன்னும் நல்ல விரிவாக்கம் செய்து நம்ம ஹை டெக்னாலஜிக்கெலாம் இந்த முயலை வளர்க்குறதுக்கான ட்ரைனிங்ஸ் ரெடி பண்ணி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். 1000 சதுர அடி இடத்தில் 100 முயல்களை வளர்க்க 3 லட்சம் ரூபாய் வரையில் செலவாகும். 100 முயல்களை பராமரிக்க ஒரு நபர் போதும் என்பதால் வீட்டில் இருக்கும் பெண்கள் பகுதி நேரமாகவும் இந்த தொழிலில் ஈடுபட்டு லாபம் ஈட்டுகின்றனர். வெயிலில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதோட இங்கே நிழலே இருந்துட்டு வேலை செய்யலாம். இப்போ எல்லாம் இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அவங்களாம் அங்கே போய் செஞ்சுட்டு தான் அங்கே 100 ரூபாய் கிடைக்கலாம் கிடையாது. இது நம்ம 3 லட்ச ரூபாய் போட்டால் மாதம் நம்மளுக்கு 2000 3000 நம்மளுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கும். அது மட்டுட்டு இது பெரிய கஷ்டமே கிடையாது. அதுங்களுக்கு உடம்பு நோய் எதுவும் கிடையாது. 12 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் முயல்கள் ஒரே முறையில் 10 குட்டிகள் வரை ஈன்றெடுக்கும். தாய் முயல் 1300 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. இத்தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதால் முயல் வளர்ப்பில் முதலீடு செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என காங்கிரசின் முக்கிய கூட்டணி கட்சியான தேசியவாத காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு காங்கிரஸ் மேலிடத்தை சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக வெளியேறிய நிலையில் வெளியிலிருந்து ஆதரவளிக்கும் சமாஜ்வாதி கட்சியும் அடிக்கடி மத்திய அரசை மிரட்டி வருவதை தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் மத்திய அரசு எந்த நேரத்திலும் கவிழும் ஆபத்து இருப்பதால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று அக்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கும்படி தேசியவாத காங்கிரஸ் கட்சியினரை அதன் தலைவரும் மத்திய அமைச்சருமான சரத்பவார் ஏற்கனவே கேட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் பயன்படுத்துவதற்காக பாகிஸ்தானில் இருந்து கோடிக்கணக்கான இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டது அம்பலமாகியுள்ளது. இந்தியாவில் உள்ள சூதாட்ட தரகர்கள் கள்ள நோட்டுகளை பயன்படுத்தியதை கண்டறிந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியதில் அவை அனைத்தும் பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்டது தெரியவந்தது. பாகிஸ்தானில் செயல்படும் நிழல் உலக கும்பல் கோடிக்கணக்கில் இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளது. எல்லை வழியாக 500, 1000 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளை அனுப்பியதுடன் ஹாங்காங், காத்மாண்டு உள்ளிட்ட நகரங்களுக்கு கொரியரில் பணத்தை அனுப்பி பின்னர் இந்தியாவில் பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் துபாய், அபுதாபி உள்ளிட்ட இடங்களில் போலி இந்திய ரூபாய் நோட்டுகளை டாலர்களாக மாற்றி இந்தியாவுக்கு அனுப்பியதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் புழங்கிய பணம் குறித்த விசாரணையை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதனிடையே கிரிக்கெட்டில் நடைபெறும் முறைகேடுகளை முற்றிலும் களைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. सट्टे वट्टे की बात हम नहीं करेंगे, लेकिन जो भी किया है वो गलत है. जिस प्रकार से सूत्रों से और अखबारों से और मीडिया के माध्यम से ये सभी सूचनाएं आ रही हैं, उससे साफ पता लग रहा है कि ये कॉन्फ्लिक्ट ऑफ इंटरेस्ट है. और वैसे भी बहुत बड़ा ब्रदरहुड है बीसीसीआई में. हमने एक फिल्म देखी थी पहले जब கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட வீரர்கள் பாகிஸ்தான் நிழல் உலக கும்பலின் உத்தரவுப்படி செயல்பட்டதாக டெல்லி போலீசார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் சூதாட்டத்திற்கான பணமும் போலியாக பாகிஸ்தானில் அச்சிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வந்த இங்கிலாந்து கப்பல் அதிபர் மனைவியுடன் கடத்தப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லண்டனில் கப்பல் நிறுவனம் நடத்தி வரும் தவராஜா தனது மனைவி சைலஜாவுடன் சென்னை வந்தபோது மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து அவர் கடத்தப்பட்டனர். அவர்களை வரவேற்க வந்த ஓட்டல் ஊழியர்கள் போன்று நடித்து கடத்தலில் ஈடுபட்ட 2 உட்பட 8 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து இங்கிலாந்து தம்பதியை மீட்டனர். இந்த கடத்தல் திட்டம் லண்டனில் உருவானது என்றும் தவராஜாவின் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவருக்கு இதில் முக்கிய தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்த போலீசார் இது பற்றிய விவரங்களை லண்டன் காவல்துறைக்கும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் லண்டனில் பதுங்கியிருந்த 22 வயது இளைஞரை அந்நாட்டு போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர். அவரின் பெயர் விவரத்தை லண்டன் காவல்துறையினர் வெளியிடவில்லை.
இதற்கிடையில் வெளிநாட்டு தம்பதி விமான நிலையத்தில் கடத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து விமான நிலையத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக நடைபெற்ற காவல்துறை மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் கூட்டத்தில் விமான நிலையத்தை சுற்றிலும் கூடுதலாக சிசிடிவிக்கள் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது.